கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கி வாசித்த இந்த வேத பகுதி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-10 வரை வாசித்தோம். ஆனால் நம்ம செய்தியாக தியானிக்க போகிற வசனம் முதல் 2 வசனங்கள் தான். அதனால் இந்த முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாமா? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பா நியாய தீர்ப்பா நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்போ நீங்கள் வாசித்த இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இது என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்களேன்? கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 3வது ஞானஸ்தானம் எடுத்த உபதேசம், 4வது கைகளை வைத்தல், 5வது மரித்தோரின் உயிர்த்தெழுதல், 6வது நியாய தீர்ப்பு என்பவைகளையே அவங்க ஏற்கனவே நம்ம அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே இந்த அஸ்திபாரத்தை போட்டாங்க. திரும்ப நீங்கள் ஒரு புது அஸ்திபாரத்தை போடாமல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பூரணராகும்படி கடந்து போக வேண்டும். பூரணராகும்படி கடந்து இந்த வழியை விட்டு நீங்கள் இந்த அதாவது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து போக வேண்டும். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேத வசனம். நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா, நேற்று பார்த்ததை விட இன்றைக்கி நான் வளர்ந்துருக்கிறேன். எதில்? எல்லாத்துலேயும். சரீரத்தில் மட்டும் வளரக்கூடாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம வளரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் வளர்ந்தால் போதுமா அப்படின்னா இல்லை, சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையும் நீங்கள் வாழணும். 2 வாழ்க்கையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்து போக வேண்டும். இந்த 2 வாழ்க்கையும் ஈக்குவலாக சமமாக நீங்கள் வாழ்ந்தால் தான் ஒரே மாதிரியாக வளர முடியும். ஒன்றுத்தில் அதிகமாக வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டேங்க, சரீர வாழ்க்கையில் வளரவே இல்லைங்க அப்படின்னாலும் அது வீக்கு தான். சரீர வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துட்டேங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளரவே இல்லைங்க, அதுவும் வீக்கு தான், அதுவும் வளர்ச்சி ஆகாது. இப்போ ஒரு செடி, ஒரு மரம் வளருதுன்னா கிளைகளும் விடணும், இலையும் துளிர்க்கணும், கிளைகளும் விடணும், உயரமும் வளரணும். உயரமே வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க, கிளையே விடலை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். மரம்னு சொன்னால் அதுக்கேற்ற வளர்ச்சி வரணும். இப்போ தேக்கு மரம் பார்த்திங்கன்னா கூட அதுக்கும் சில கிளைகள் விடும், சில கிளைகள் விட்டு தான் அது வளரும், உயரமாகவும் வளரும், பக்க கிளைகளையும் விடும். அப்போ அதுதான் அதுக்கு வளர்ச்சி. மாமரம் பார்த்திங்கன்னா, மாமரம் உயரம் வளராது, ஆனால் பெரிய பெரிய களைகளை விட்டு அடர்த்தியாக மரம் ஓங்கி வளரும், வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கும். இது வளர்ச்சி. இப்போது பலன் கொடுக்கக்கூடியவர்களாக மரமானது வளர்ந்து பலன் கொடுக்கணும். அதே போல் மனிதர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் வளர்ந்து பெருகி பலன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரே நேரத்தில் 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை, 2 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை வாழறதுக்கு நமக்கு உயிர் போதும். நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமாக வாழறதுக்கு அதுக்கு பரிசுத்தாவி தேவை. அல்லேலூயா. இதுக்கு ஆவிங்கிற உயிர் தேவை, உயிர்ன்ற ஆவி தேவை. அதுக்கு பரிசுத்தாவி என்கிற தேவனுடைய அபிஷேகம் ஆவி தேவை. இந்த 2ம் தான் நம்மளை சரியான சமநிலையில் கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு 2 கால், ஒரு கால் மட்டும் நல்லா நீட்டாக வளருதுங்க, ஒரு கால் வளரவே மாட்டேங்குது.
அப்படின்னா என்ன வச்சுக்கோங்க, நீங்கள் யாராக இருப்பீங்க? ஒரு கால் நல்லா வளருதுங்க, குண்டா வளருது, நீட்டாக வளருது. ஒரு கால் அப்படியே வளரல, சப்பையாகவே இருக்குது. உங்களை யாருன்னு சொல்லுவாங்க? என்னங்க புரியல? அதெல்லாம் அவ்வளோலாம் ஒழுங்காக யாரும் சொல்ல மாட்டாங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி கூட சொல்லுவாங்க, கோணக்காலம் போகிறான் பாரு அப்படின்வாங்க. இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் சரியான வளர்ச்சி வளரலைன்னா நம்ம மக்கள் பார்க்கிறவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சரீரப்பிரகாரம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரப்பிரகாரமான வாழ்க்கை, கணவன் மனைவி, மனைவி கணவன் பிள்ளைகள், இந்த குடும்ப வாழ்க்கையை சீரும் சிறப்புமாய் செவ்வையாய் நீங்கள் நடத்தி கொண்டு போக வேண்டும். இது நான் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஜபம், எப்போ பார்த்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் ஆவி அபிஷேகம் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. குடும்பத்தை கவனிக்கவே மாட்டாங்க. நான் எப்போவுமே ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கார கேட்பார், நம்ம சோர் செய்யிட்டியா? நான் ஜபம் பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம்? சோர் செய்ய மாட்டேன்னு அர்த்தம். அப்போ நீ வளர்றியா இல்லையா? வளரலை. ஒரு ரெண்டும் உங்களுக்கு சமநிலையாக இருக்கணும். இங்கே உனக்கு கொடுத்த குடும்பத்திலையும் நீ சமமாக இருக்கணும். உனக்கு கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நீ சமமாக இருக்கணும். சமநிலை. இப்போ எடக்கல் மிஷர் பார்த்தீங்கன்னா எடை போடுறாங்க. ஒன்று 2 தட்டும் சமமாக இருந்தால் தான் அது சமம், இல்லைன்னா அந்த எடை தப்பான எடை என்று சொல்லுவோம். அது போல தான் நீங்கள் ஒன்றுத்தில் நான் ரொம்ப வளர்ச்சிங்க, ஆவிக்குரிய ஆண்டவருக்கு தாங்க வேணும், ஆண்டவருக்கு தான் முக்கியம், ஆண்டவருக்கு தான் முக்கியம், ஆண்டவர் தான் முக்கியம். ஆமாம், இல்லைன்னு சொல்லலை நான். ஆண்டவர் தான் முக்கியம், ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையும் முக்கியம். அல்லேலூயா. அவர் உட்காந்துருப்பாரு, அம்மா சாப்பாடு போட்டியா, இருங்க ஜெபம் பண்ணிட்டு வரேன். இல்லைங்க, முதல்ல குடும்பத்தையும் கவனிக்கணும், மீதி அதுக்குன்னு நேரம் தனியாக ஒதுக்கி ஜபத்திலையும் நிற்கணும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் இதை செய்யணும், இந்த நேரத்தில் இதை செய்யணும், இதை செய்ய வேண்டிய நேரத்தில் இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டிய நேரத்தில் இதை செய்யக்கூடாது. அதுக்கு நேரம் ஒதுக்கி இப்போ நீங்கள் சாப்பாடு எப்போ சாப்பிடுவீங்க? காலையில் ஒரு சுமார் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே சாப்பிடுவீங்க. அதே மாதிரி மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி வரையிலும் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரையிலும் சாப்பிட்ற டைம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் ஆண்டவர் என்னோடு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் நீ சரியான ஆவிக்குரிய ஆளு இல்லை. ஆண்டவர் பேசுவார், உன் குடும்பத்தோடு கூட நீ குடும்பத்தையும் உருவாக்கி கொண்டு நீ போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சரியான வளர்ச்சி. அல்லேலூயா. இப்போ நம்ம வளர்ச்சிங்கிறது நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா போய் உட்காந்துங்கிறது ஜெபம் பண்ணுறது அல்ல. உனக்கு கொடுத்த குடும்பம் முக்கியம். அவங்க உன்னை பார்த்து, உன்னுடைய பக்தியை பார்த்து, உன் விசுவாசத்தை பார்த்து உங்களுக்கு சொல்லித்தராமலே அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மாறணும், அவங்க மனம் திரும்பணும். அப்போ நீங்கள் பாருங்கள், ரட்சிக்கப்படாத ஒருத்தர் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா உன்னுடைய பக்தியும் குடும்ப பொறுப்பையும் பக்தியும் பார்த்து ஈஸியாக மனம் திரும்பிடுவாங்க. வேறு மாற்றமே அவங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அவங்கள போய் பார்த்து மனம் திரும்பணும், இவங்கள போய் பார்த்து மனம் திரும்பணும்லாம் கிடையாது, உன்னை பார்த்தாவே போதும். அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் சரிநிலை சமமான வாழ்க்கையை வாழ வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, பேலன்ஸ் பண்ணி போகணும். அல்லேலூயா. இதை செய்ய வேண்டிய நேரத்தில் இது செய்யணும், இதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். இது 2 கண்ணு மாறிங்க. ஒரு கண்ணை மூடிக்கினது பார்த்தா கூட ஒரே காட்சி தான் தெரியும். 2 கண்ணால் பார்த்தினாலும் ஒரே காட்சி தான் தெரியும். அதுபோல் நீங்கள் 2 வாழ்க்கையும் சமமாக வாழ்ந்து கடந்து போவீர்களால் அதுதான் பூரணத்தை நோக்கி வளர்கிற வளர்ச்சி. அல்லேலூயா. எதுங்க பூரணத்தை நோக்கி வளர்கிற வளர்ச்சி? அஸ்திபாரத்தை திரும்பியே அவங்க பண்ணதையே திரும்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும். அந்த பூரணம் வளர்ச்சியை நோக்கி நாம் நேராக நடையெடுத்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்ம வளர்ச்சி. நம்ம எதை நோக்கி போகணும்? நமக்கு முன்னே எதை வச்சு நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம்?
நமக்கு முன்ன கல்வாரி காட்சி முன்ன வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நோக்கி போனோம். எங்கே போனோம் அப்படின்னா பூரணத்தை நோக்கி. பூரணம் எது அப்படின்னா இயேசு தான். அல்லேலூயா. பூரணம் எது? இயேசு தான். அந்த இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் சீராய் நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் பாருங்க, நான் கவனிங்க, நான் ஒரு ஃபாஸ்டராக இருக்கிறேன். அதே நேரத்தில் என் குடும்பத்துக்கு நல்ல தலைவனாக இருக்கிறேன். என் குடும்பத்தை நீங்கள் கவனிச்சிக்கிட்டீங்களே பாருங்கள். என் பிள்ளைங்களை நான் ஒழுங்காக வளர்த்துருக்கிறேன்னா அப்போ நான் ஒரு நல்ல குடும்ப தலைவன். அடுத்தது கவனிங்க, விசுவாசிகளுக்கு ஒழுங்காக உபதேசம் பண்ணுறேன்னா நான் நல்ல பாஸ்டர். இது தாங்க நம்ம பூரணத்தை நோக்கி போகிறதுக்கு முதல் படி. இது இல்லாமல் நான் பூரணத்தை நோக்கி போகிறேன், பூரணத்தை நோக்கி பூரணம் படித்து தான் போவேன். பூரணத்தை நோக்கி போகவே முடியாது. நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19வது 20வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. இதோ உலகத்தின் முடிவு கடைசி வரையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உலகத்தின் முடிவு கடைசி வரையிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ இந்த காரியத்தை பாருங்க. நீங்க முதல்ல போங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, சகல ஜாதிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க, அவர்களை சீஷராக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவனிங்களா இந்த வாசம். நீங்கள் முதல்ல போகணும், புறப்பட்டு போகணும். ஒன்றாச்சா? 2 அவங்கள சுவிசேஷம் சொல்லணும். 2ஆச்சா? 3 அவங்கள சீஷர்களாக்கணும். 4 அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும். 5 அவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். எதுக்கு இந்த உபதேசம்? அவங்களுக்கு இந்த உபதேசம் எதுக்கு? பூரணராகும்படிக்கு. பூரணம் எப்படி ஆவது? இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்த, நமக்கு முன் வைத்திருக்கிற கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை நோக்கி நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நமக்கு பொறுமையோடு ஓடி அந்த லக்கை, நமக்கு நியமித்திருக்கிற அந்த லக்கை பிடிப்பது தான் பூரணத்தை நோக்கி ஓடுவதாகும். பூரணம் எங்கே? பூரணம் எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பூரணம். அல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனம் சொல்லுகிறது. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இவ்வளவு நேரமா? 2 பேதுரு 1:4. ஒன்று 4 தானே படிக்கிறேன். அந்த வசனம் தான். கவனிங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குதத்தங்கள் அவைகளினாலே உங்களுக்கு, நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்டிருக்கிறோம், கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு அழிலே சொல்லலாமா? இப்ப நீங்க கவனிங்க, உலகம் இச்சையினால் உண்டாயிருக்கிறது. உலகம் ஆசை பாசத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. உலகம் ஆசையினால் கட்டப்பட்டிருக்கிறது. உலகம் ஒருவித சமுதாய கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டில நீங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? வசனத்தை படிக்க மறுபடியும். இச்சையினால் உண்டான உலகத்துக்கு கேட்டுக்கு தப்பி எதை நோக்கி ஓடணும்? எதை நோக்கி போகணும்? நித்திய சுபாவம். நித்திய சுபாவம் எது? பூரணம். அல்லேலூயா. நாம பூரணத்தை நோக்கி போகணும் முதல்ல சொன்னேன்ல. இப்போ அதே வசனம் என்ன சொல்லுது? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி பொருட்டு என்னங்க? மகா மேன்மையும்
அருமையுமான வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு அவைகளினாலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து, இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் சீரா வாழ்ந்து உலகத்தின் ஆசை இச்சைகளை தள்ளிவிட்டு நமக்கு நேராக இருக்கிற திவ்ய சுபாவம், அதாவது பூரணராகும்படி நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாம் நடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கான வாக்குத்தத்தங்களும் மேன்மையும் வாக்குத்தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு கடந்து போக வேண்டிய வழியை 5வது வசனத்தில் தான் நான் பார்க்குறோம். 5லேருந்து நீங்கள் 12வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் ரொம்ப கவனிக்க வேணும். இப்படி நீங்கள் பூரணத்தை நோக்கி கடந்து போகிறவங்களாக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் யார் வேணாலும் உங்களை ஈஸியாக கெடுத்து விட முடியும். அதுக்கு நீங்கள் எப்பொழுதும் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வழியை நடந்து போகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு நடந்து போகிறீங்க. எப்படி போவீங்க? ஒரு வழி வச்சுருப்பீங்க, அந்த வழியை போவீங்க. அந்த வழியை போகும்போது கண்ணை கெட்டியமாக மூடிக்கின்னு இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு போவீங்களா? இல்லை பார்த்து 2 பக்கமும் பார்த்து அதில் நல்ல வழி எதுன்னு பார்த்து போவீங்களா? நல்ல வழின்னு பார்த்து போவீங்க. அப்போ அதே போல தான் நாம் கண் கட்டினவர்களாய் இல்லாமல் கண் திறந்தவர்களாக ஜாக்கிரதையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையை நடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் 5வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஜாக்கிரதை மட்டும் போதாது, அடுத்தது என்ன வேணும்? விசுவாசத்தை சேர்த்துக்கணும். ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதாதுங்க. அடுத்தது நீங்கள் எப்படி இருக்கணும்? இந்த பூரணத்தை நோக்கி போகணும்னா விசுவாசம் உங்கள் கூட சேர்த்துக்கணும். அது கூட ஜாக்கிரதையாக கூட விசுவாசத்தை சேர்த்துக்கணும். சரி, விசுவாசத்தை சேர்த்தாச்சுங்க, அது போதுமா அப்படின்னா தைரியம் சேர்க்கணும். தைரியம் அதுனா ஆங்கில வேதாகமத்தில் நாலேஜ்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தமிழில் தைரியம் போய் வைத்திருக்காங்க. நீங்கள் நாலேஜ்னு என்ன சொல்லுவீங்க? அறிவு. அது கூட விசுவாசத்தை கூட நீங்கள் சேர்க்க வேண்டியது நாலேஜ், அறிவு, ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு நமக்கு அங்கே இருக்கணும். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் செய்யறது தப்பா ரைட்டா யோசிக்கணும். நான் போகிற வழி தப்பா ரைட்டா யோசிக்கணும். போகிறதுக்கு முன்னையே இந்த வழி போனால் என்ன முடிவு வரும், இந்த வார்த்தையை பேசினா என்ன முடிவு வரும், இதை செய்தால் என்ன முடிவு வரும், இதை யோசிக்காமல் எதையும் செய்யவும் கூடாது, இதை யோசிக்காமல் எதையும் பேசவும் கூடாது. அல்லேலூயா. எதை செய்தாலும் நீங்கள் அதை முன்கூட்டி யோசிக்கணும். அதுதான் நாலேஜ். அறிவை அங்கே 3வது வச்சுருக்காங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வச்சுருக்காங்க? அதிகமான ஜாக்கிரதை. 2வது என்ன வச்சுருக்காங்க? விசுவாசம் வேணும். அடுத்தது நீங்கள் விசுவாசம் வேணும். 3வது என்ன வச்சுருக்காங்க? அறிவு, நாலேஜ். இந்த அறிவு நம்ம எப்படிப்படுதுன்னா, நான் செய்கிற விஷயம் முடிவு என்ன வரும். இப்போ போகிற போக்கில் நான் போகிறதுக்கிட்ட பேசுகிறேன், வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறேன்னு வச்சிங்களேன், முடிவு என்ன வரும், ரிசல்ட் என்ன வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ரிசல்ட் உண்டுங்க. நீ படிக்கிற படிப்புக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு ரிசல்ட் உண்டு. நீ எந்த ரூட்டில் போறியோ உன் ரிசல்ட் நீயே தெரிஞ்சுக்கலாம். நீ போகிற வழியை வச்சு உனக்கு என்ன முடிவு வரும்னு தெரிஞ்சுக்கலாம். நீ கர்த்தருடைய நம்ம அந்த வசனத்தில் படித்தோம்ல, பூரணத்தை நோக்கி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அந்த 10வது வசனத்தில் 10வது வசனம் 2வது வசனத்தில் ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். இங்க கவனிங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். அடுத்து சொல்றாரு நியாய தீர்ப்பு, நித்திய
நியாய தீர்ப்பு. இந்த இது இது நமக்கு இந்த தான் நமக்கு இதில் வளர்ச்சி அடையணும். நமக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆலயத்துக்கு போகிறோம். அதுக்கு அடுத்தது நமக்காக நியமிக்கிற உயிர்த்தெழுதல், மரணத்துக்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பில் நாம் பங்கெடுக்கிறவர்களாய் இல்லாமல் நாம் மீட்கப்பட்டவர்கள் ஆகணும்னா பூரணத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இந்த பூரணத்தை நோக்கி கடந்து போகணும்னா நீங்கள் அதிக ஜாக்கிரதையோடு, விசுவாசத்தோடு, அறிவோடு, அதை தைரியங்கிற வார்த்தை இங்கிலீஷில் நாலேஜ்னு சொல்கிறதுனால அந்த நாலேஜுக்கு என்ன சொல்லுவீங்க? அறிவு. அறிவு வேணும், பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ். அது பொது அறிவு நமக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம், இந்த இடத்துல நின்று நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன், அது என்னவா பேசி உங்ககிட்ட போய் என்னவா சேரும்? அந்த அறிவு இருந்து நான் பேசணும். புரியுது நான் சொல்கிறது? அதுதான் பொது அறிவு. நான் இங்கேருந்து பேசுகிறேங்க, இங்கேருந்து பார்க்குறேன், இங்கேருந்து பேசுகிறேன், இங்கேருந்து சொல்கிறேன். எதுவும் உங்ககிட்ட வந்து எப்படி சேரணும்? பக்தி விருத்தியோடு வந்து சேரணும். இல்லைன்னு சொன்னால் அது வேறு விதத்தில் கொண்டு போய் விட்டுச்சுன்னா நரகம் வந்துடும். அப்போ நமக்கு நியாய தீர்ப்பு, நித்திய உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு வேணுமா, நரகம் வேணுமா? அப்படின்னா நமக்கு தேவை நித்திய நியாய தீர்ப்பு. அப்போ நம்ம கவனம் எப்படி இருக்கணும்னா, மூணாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாலேஜ், அறிவு. நாலாவது கவனிங்க, அந்த அறிவோடு கூட ஞானம். இது என்ன சொல்லுவீங்க? இந்த 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 இடத்துல வந்து நாலேஜ் சொல்லப்பட்டிருக்கு, இந்த இடத்துல ஞானம்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இங்கே தைரியத்தை அறிவுன்னு சொல்லிட்டீங்க, இந்த ஞானத்துக்கு அறிவு தானே அர்த்தம். இப்போ ரெண்டு ஞானம் இருக்குங்க. ஒன்று, நான் எப்படிப்பட்டவங்கிறத புரிந்து கொள்ளுகிற ஞானம். நான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஞானம். இப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்குங்க. சரி, ஏற்றுக்கிறேன், தெய்வம்னு ஒரு நம்புகிறேன். ஞானஸ்தானம் எடுக்கணுங்க, அதுக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? நான் தான் இயேசுன்னு ஏற்றுக்கிட்டேனே, நம்புறேன்னு எது போதாதா? அப்படின்னா அந்த ஞானஸ்தானம் ஏற்றுக்கிறதுக்குரிய ஞானத்துக்கு தான் அந்த ஞானம். அல்லேலூயா. இந்த ஞானத்தை சரியாக புரிஞ்சிக்காம தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொதப்பி விட்டுருவாங்க. இந்த ஞானம் பொது ஞானம். இந்த ஞானம் இயேசுவை தெய்வமென்று அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்ளுகிறதான ஞானம். அல்லேலூயா. அது ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. இப்போ பாருங்க, ஒன்று நான் அதிக ஜாக்கிரதையோடு, அடுத்தது விசுவாசத்தோடு, அதுக்கு பொதுவான அறிவோடு, நாலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற, தெய்வமாய் பற்றி கொள்ளுகிற அந்த ஞானத்தோடு, அடுத்தது பாருங்க ஐந்தாவது இச்சை அடக்கம். ஐந்தாவது பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கம். இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வச்சுக்கலாம், நான் படிகளாக வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நாம் உலகத்துக்குள்ளே போய் உலகத்திலேருந்து ஒரு ஆளை கொண்டு வரோம். உலகத்துக்குள்ளே நம்ம இங்கே கிறிஸ்துக்குள்ளேருந்து உலகத்துக்கு போகிறோம். இங்கே சபையிலிருந்து சபை கிறிஸ்துக்குள்ளே இருந்து உலகத்துக்குள்ளே போகிறீங்க. ஒரு மக்களை சந்திக்கிறீங்க, இயேசு அறியாத ஒரு மக்களை சந்திக்கிறீங்க. அவங்களுக்கு இயேசு சொல்கிறீங்க, அவங்க இயேசு ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கணுன்னா அவங்க எங்கே வரணும்? நீங்கள் இருக்கிற இடத்துல உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். ஏன்னா எப்போ பிசாசு கவுத்து விடுவான்னு தெரியாது. அப்போ அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் போதுமா? அப்படின்னா அடுத்தது என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ரெண்டாவது விசுவாசம் வேணுமா? மூணாவது அவங்களுக்கு என்ன தேவை? பொது அறிவு தேவை. எது நல்லது கெட்டதுன்னு பகுத்தறிவு தேவை. நாலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஞானம் என்கிற ஞானஸ்தானம் தேவை. அல்லேலூயா. இப்போ நாலாவது படி ஏறி வந்தாச்சுங்க. இந்த முதல் படியில் நான் எனக்கு என்ன தேவை? ஜாக்கிரதையாக இருக்கணும். ரெண்டாவது படியில் எனக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. என்ன விசுவாசம் தேவை? இயேசுவை தேவன் என்று அறிகிற விசுவாசம் தேவை. மூன்றாவது எல்லாவற்றையும் நல்லது கெட்டதை அறிந்து கொள்ளுகிற அறிவு தேவை. நான்காவது இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த ஞானம் நமக்கு தேவை. ஐந்தாவது இச்சை அடக்கம். என்னதுங்க அது?
இச்சை அடக்கம்னா என்ன? எல்லாத்துலேயும் நான் பாதி சொல்லிட்டேன். எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு தேவை. நான் அதனால தான் எல்லாத்துலேயும் சொன்னேன், ஈஸியாக சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாத்துலேயும் நமக்கு கட்டுப்பாடு தேவை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மாடு வந்து ஒரு முளைக்குச்சி அடித்து கட்டிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? யாருன்னா பார்க்கலையா? பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம எல்லோரும் கிராமத்தில் வாழ்கிறவங்க தானே, அதனால் எல்லாருக்கும் தெரியும். நல்லா கவனித்து பாருங்களேன். ஒரு நீளமான கயிறு, நான் ஒரு முனையில் மாட்டு கயிற்றுல ஒரு கயிறு கட்டியிருக்கோம். அந்த கயிறில் இணைக்கப்பட்டிருக்கோம். இன்னொரு முனையில் ஒரு குச்சி, முளைக்குச்சியோ இல்லை கம்பியோ போட்டு அதை இம்மாத்த கல் வச்சு அடிப்பாங்க. இம்மாத்த கல்லுக்கு உள்ளே போகிற அந்த குச்சி இவ்வளோ பெரிய மாடு இழுத்தா வருமா வராதா? வரும். அது இழுக்க வேண்டிய முறையில் இழுத்துச்சுன்னா ஒரு வண்டியே இழுக்கக்கூடிய மாடு, ஒரு ஏரையே நிலத்தையே உழக்கூடிய ஒரு மாடு, நீ கட்டி வச்சிருக்கிற தம் துண்டு குச்சியில் நிற்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அது அந்த குச்சிக்கு என்ன பண்ண தெரியுமா? என் எஜமான் என்ன இந்த எல்லைக்கு விட்டு நீ போகக்கூடாது, இந்த எல்லைக்குள்ளவே நீ கட்டுப்பட்டு மேயணும் அப்படின்னு சொல்லி என் எஜமான் என்னை கட்டி வச்சிருக்கிறான் அப்படின்னு அந்த மாடு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கட்டுப்பட்டு அங்கே மேய்கிறது. இது நீங்கள் அந்த சாதாரணமாக அந்த குச்சியில் அந்த மாடு அந்த குச்சியை இழுத்து வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஈஸியாக வரும். 4 வாட்டி ஜிம்பிச்சுன்னா அந்த குச்சி அந்த கம்பி பிடிக்குன்னு வந்துடும். ஆனால் அது அப்படி செய்யாது. அல்லேலூயா. சில நேரத்தில் மாடு அது மாதிரி ஜிம்பி வரும். எப்போ தெரியுமா? டைம் ஆச்சு, என் எஜமான் வீட்டுக்கு என்னை வந்து இட்டுட்டு போல அப்படின்னு சொல்லி 4 வாட்டி இந்த பக்கம் இழுத்து கயிறோடு வீட்டுக்கு வந்து நிற்கும். அவங்க என்ன பண்ணா, ஐயோ உன்னை விட்டுனா நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு எங்கேயும் போகாது, நேராக அவங்க எஜமானை தேடி அவங்க வீட்டுக்கு போயிடும். பார்த்துருக்கீங்களா? இதுதான் அந்த மாடு தன் எஜமானுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு இச்சை அடக்கம். அதுபோல நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெய்வமாக ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து கற்பித்த எல்லா பாவ கட்டுப்பாடுகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு எதை பார்க்காதே அதை பார்க்காதபடிக்கு, எதை பேசாதே அதை பேசாதபடிக்கு, எதை செய்யாதே அதை செய்யாதபடிக்கு, தேவன் சொன்ன கட்டுகளுக்கு சொல்லி கொடுத்தவைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு இச்சை அடக்கத்தோடு நடந்து கொள்வதற்கு இச்சை அடக்கம் என்று பெயர். அல்லேலூயா. இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு தன்மை வருகிறது. முதல் ஸ்டெப்பில் நம்ம ஏறும்போது நமக்கு என்ன அங்கே வந்து ஒரு தைரியம், என்ன எங்கே வந்து என்னது ஜாக்கிரதை, உஷாராக பார்த்து அடுத்தது என்ன வரும்னு பார்த்து அடுத்து வைக்கிற அங்கே ஒரு தைரியம் வருகிறது. ரெண்டாவது நம்ம ஸ்டெப்பு வைக்கும்போது நாம் இயேசுவை விசுவாசிக்கிற சீஷர்களாக மாறிவிடுகிறோம். இங்கே தைரியம் வருகிறது. நம்ம தேவனோடு கடந்து போகக்கூடிய தைரியம் வருகிறது. ரெண்டாவது இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம் சீடனாகிறோம். மூன்றாவது ஞானஸ்தானத்தின் மூலமாக அவருடைய சொந்த பிள்ளைகளாகிறோம். நாலாவது அவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக அவருடைய பிள்ளையாகிறோம். ஐந்தாவது இச்சை அடக்கத்தின் மூலமாய் நாம் ஒரு தனி நிகரற்ற தலைவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. இச்சை அடக்கம் உள்ளவங்களுக்கு தான் என்னன்னு பேர்? கட்டுப்பாடு உள்ளவங்களுக்கு என்ன பேர்? எல்லாத்துலேயும் கட்டுப்பாடாக இருக்கிறாங்களா? அவங்களுக்கு என்ன பேர்? ஐயா, இப்போ ஒரு குடும்பத்தை ஒரு குடும்ப தலைவர் ஒரு குடும்ப தலைவி, இவங்க குடும்பம்னு வர்றதுக்கு முன்னே அவங்க இஷ்டமானது எது வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப கட்டுப்பாடு கிடையாது. கல்யாணம் ஆகிட்ட பிறகு அவங்க குடும்பம் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே வராங்க. இதை தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு வந்துடுது. எது செய்யணும்? ஐயோ வீட்டுக்காரர். இதை செய்யணும்? ஐயோ குழந்தைங்க. இப்படி
ரெண்டு பக்கமும் ரெண்டு காரியங்கள்னால நம்ம கட்டப்படுறோம். இப்போ இந்த இந்த கட்டுப்பாடுக்கு பேர் தான் இச்சை அடக்கம். அல்லேலூயா. இதை செய்ய மாட்டேன், இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு தன்மை நமக்கு ஏற்படும் போது அப்போ நம்ம குடும்பத்துக்கு தலைவராகவும் குடும்பத்துக்கு தலைவியாகவும் மாறுறோம். அதே போல தான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும்போது இச்சை அடக்கம் உடையவர்களாக மாறினீங்கன்னா நீங்கள் யாராக மாறுறீங்க? தலைமைத்துவத்திற்கு வரீங்க. தலைமை பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள் தலைவர்களாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா. அடுத்தது இச்சை அடக்கத்தோடு அப்புறம் பாருங்க, முக்கியமாக நீங்கள் இது பெறணும்னு சொன்னால், அதாவது பூரணத்தை பெறணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் தலைவர்களாக மாறினீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை? பொறுமை தேவைங்க. எல்லாத்துலேயும் பொறுமை, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அப்பா இருக்கிறாரு, அவரே குழந்தையாக இருக்கும்போது துருன்னு இருப்பார். அவரே அந்த குழந்தையாக இருந்து வளர்ந்துட்ட பிறகு அவருக்கு அந்த பொறுப்பு வந்துடும், அந்த பொறுமை வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்களும் குழந்தைங்களா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பீங்க? உங்கள் குழந்தைங்க மாதிரி தான் இருந்திருப்பீங்க, துருன்னு. அதே நேரத்தில் இப்போ எப்படி இருக்கீங்க? அந்த குழந்தை துருன்னு பண்ணும்போது கண்டிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் இப்போது அந்த பொறுமைங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. குழந்தைங்க அந்த இடத்துல இன்னும் வராததுனால இப்போவே அவங்கள கட்டுப்படுத்தி நடக்க பார்க்குறீங்க. அல்லேலூயா. நீங்கள் பூரணத்தை நோக்கி போகணும்னா அடுத்தது நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு அடுத்தது என்ன தேவை? பொறுமையோ இச்சை அடக்கத்தோடு கூட என்ன தேவை? பொறுமை தேவை. அப்புறம் அப்பா அடுத்தது கவனிங்க. பொறுமை போதுமா இது பெற்றுக்கொள்றதுக்கு? அந்த பூரணத்தை அடையிறதுக்கு பொறுமை போதுமா? வருங்க, என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்தோம். ஒன்று, ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாசத்தை சேர்க்கணும். அறிவு பொது அறிவு சேர்க்கணும். ஞானஸ்தானம் என்கிற ஞானஸ்தானம் பெறணும். அடுத்தது இச்சை அடக்கம் பெறணும். பொறுமையோடு இருக்கணும். அடுத்தது 7வது தேவ பக்தி இருக்கணும். அல்லேலூயா. சரி, தேவ பக்தி. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது சகோதர சிநேகிதம். ஒருத்தர் வந்து உக்காந்து இருப்போம். கடைசியில் முடிகிற நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்களுக்கு மட்டும் விஷ் பண்ணுறது, ஒரே சபையில் இருக்கிற நாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்ன பண்ண மாட்டோம்? விஷ் பண்ணுறோம். எல்லாருக்கும் விஷ் பண்ணுங்க. இன்னும் ஒரு சோத்திரம் சொல்கிறதுனால இன்னும் உங்கள் சொத்து அழிஞ்சிட போகுது. எல்லாரையும் ஒருத்தரை விடாமல் பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும்? சோத்திரம் சொல்லணும். சோத்திரம் யாருக்கு? ஏசப்பாவுக்கு தான், உங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களை நான் இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் பார்க்க வச்சதுனால கர்த்தருக்கு சோத்திரம். உங்களை பார்த்ததுக்காக கர்த்தருக்கு சோத்திரம். சோத்திரம் ஏசப்பாவுக்கு, நான் உங்களை பார்த்ததுனால அப்படின்னு சொல்லும். இது 8வது என்ன தேவை? சகோதர சிநேகம் தேவை. அடுத்தது 9வது அன்பு தேவை. அதுதான் நிறைவு. அந்த அன்பு நிறைவு அன்பு தேவை. அந்த அன்போடு கூட நீங்கள் கடந்து போவீர்களானால் உங்களுக்கு எது கிடைக்கும்? பூரணராகும்படியான ஸ்லாக்கியம் உண்டாகும். நீங்கள் பூரணராகணும்னா எத்தனை 9 படிகளை நீங்கள் கடக்க வேண்டும். 1, ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாசத்தை கூட்டிக்கணும். பொது அறிவு இருக்கணும். அப்புறம் ஞானஸ்தானம் பெறணும். இச்சை அடக்கம், தலைமைத்துவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும். பொறுமை இருக்கணும். பொறுமை தலைவனுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு பொறுமை. அந்த பொறுமை இருக்கணும். அடுத்தது எல்லாத்துக்கும் மேலாக தேவபக்தி இருக்கணும். தேவபக்திக்கு மேலாக சகோதர சிநேகிதம் இருக்கணும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நேசிக்கிற அந்த நேசம் இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பூரணராக வேண்டும் என்றால் இத்தனை படிகளை கடந்து போனால்தான் பூரணராக முடியும். எதை அப்படி நம்ம போய் இயேசு ஏற்றுக்கொண்டேன், பூரணமாகி விட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்களும் போய் சொல்கிறீங்க, நானும் உங்களை
கண்டுக்கலைன்னு அர்த்தம். பூரணராகிறது அவ்வளோ கஷ்டமானதும் இல்லை, அவரோ எளிமையானதும் இல்லை. எப்படி அப்படின்னா, இந்த 9 படிகளை நம்ம கடக்கும்போது நாம் ஈஸியாக பூரணராகலாம். அல்லேலூயா. இந்த 9 படிகளை ஒன்று மிஸ் பண்ணால் கூட நீங்கள் பூரணராக முடியாது. இப்போ நீங்கள் பூரணராகிறதுக்கான வழியை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நாம் பார்க்குறோம். 7 வரல தான் பார்த்தோம்னா நம்ம 12 வரல பார்க்கணும். அதுக்கு நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்தை தொடர்ச்சி படிக்கலாமா? இவைகள் உங்களுக்கு இருந்து உண்டாகி பெருகினால் கவனிங்களேன். இப்படி நீங்கள் சரியாக நடந்தீங்கன்னா நீங்கள் யாராக இருக்க மாட்டீங்க? வீணராக இருக்க மாட்டீங்க, கனி கொடுக்காதவர்களாய் இருக்க மாட்டீங்க, கனி கொடுக்காதவர்களாய் இருக்க மாட்டீங்க. அப்புறம் இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் எப்படி இருக்கிறான்? அப்படி செய்யாதவன் எப்படி இருக்கிறான்னா, கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். அதாவது கண் இருக்கு, ஆனால் அவன் கண்ணு ஏதோ ஒரு மயக்கம் வந்து தடுத்து வச்சிருக்குது. அப்படி அவன் குருடனாய் இருக்கிறான். கண்ணுலாம் இருக்குது, கண் இருந்தும் இவன் குருடனாய் இருக்கிறான். அப்புறம் ஆகையால் 12 வரலும் படிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் ஆமென். இப்படி நீங்க நடந்தா ஒரு காலம் நீங்கள் இடறி விழுவதில்லை. முடிஞ்சிச்சா? இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அல்லேலூயா. இந்த பரிபூரணத்தை நோக்கி தாங்க இவ்வளோ கஷ்டம். இந்த பரிபூரணத்தை நோக்கி தான் நம்ம நிறைய பேர் எங்கே நிற்கிறாங்க தெரியுமா? 3வது ஸ்டெப்லேயே நின்றுடுவாங்க. எந்த ஸ்டெப்பு தெரியுமா? ஞானம்ன்ற ஸ்டெப்பில் நின்றுவாங்க. ஞானஸ்தானத்துக்கு வரல வந்துடுவாங்க. ஞானஸ்தானத்தை எடுத்துட்ட உடனே அங்கேயே ஸ்டாப் ஆகிடுவாங்க. அதுக்கு மேலே துளி கூட வளர மாட்டாங்க. விசுவாசிங்க, ஐயோ நாங்கள் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? நாங்களாம் 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி. ஓகே, ஆனால் வளர்ச்சி இல்லையே. 30 வருஷம் விசுவாசிங்கிற வளர்ச்சி உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த வளர்ச்சி எதை குறிக்கிறது அப்படின்னா, நீ பூரணத்தை நோக்கி வளர்கிற வளர்ச்சியை குறிக்கிறது. அல்லேலூயா. நீ எத்தனை வருஷம் ஒரே வருஷத்தில் நீ வளர்ச்சி அடைஞ்சா கூட அதுதான் வளர்ச்சி. 40 வருஷமா நான் விசுவாசியாக இருக்கிறேன், அல்லேலூயா, அந்த ஞான 4வது ஸ்டெப்லேயே இருந்துட்டாங்க. மிச்சவங்க ஏறி போக வேண்டிய 5 ஸ்டெப் இருக்கு, அதை போகவே இல்லை. அதை போகாமல் இவங்க என்ன ஆக முடியாது? பூரணராக முடியாது. நிறைய பேர் 90% பேர் எங்கே நிற்கிறாங்கன்னு சொன்னால், ஞானம் என்கிற ஸ்தானத்தில் வந்து நிற்கிறாங்க. ஞானம் என்கிற ஸ்தானத்தோடு நின்றுடுறாங்க. அதுக்கு மேலே வளர்ந்தாங்களா? இல்லை. ஆள் வளர்றாங்க, வயசாகுது, நாட்கள் ஆகுது, அவங்க காலம் கடந்து கூட போயிடுறாங்க. ஆனால் வளர்ச்சி அடைஞ்சாங்களான்னு சொன்னால் வளர்ச்சி இல்லை. அப்போ முக்கியமாக எது முக்கியம்? வயசாகிறது முக்கியமா? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்றது முக்கியமானா கிறிஸ்துவுக்குள் வளருவது தான் முக்கியம். ஏன்? பூரணராகும்படி, பூரண புருஷராக, பூரண ஸ்திரீகளாக நீங்கள் கடந்து இயேசுவின் சமூகத்துக்கு போக வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் 2வது வசனம் அதானே சொல்லுது. எபிரேயர் 6:2 அதானே சொல்லுது. ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போய்கிட்டே இருங்க. நிற்கவே நிற்காதீங்க. நீங்கள் தொடங்கின ஓட்டத்தை
எதுக்காகவும் யாருக்காகவும் ஸ்டாப் பண்ணாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. எதை நோக்கி? பூரணத்தை நோக்கி. உங்களுக்கு முன்ன வைக்கப்பட்டது சிலுவை, கல்வாரி சிலுவை. அதை நோக்கி உங்களுக்கு பூரணம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அதை நோக்கி நீங்கள் ஓடணும்னா, இந்த ஓடி ஜெயிச்சா தான் நீங்கள் முழுமையாக ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் சில பேர், நீங்கள் 90% பேர் நான் சொல்லுகிறேன், ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் வளர்ச்சியே கிடையாது. ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஊழியம் செய்வாங்க, அப்புறம் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் செய்வாங்க. ஆனால் வளர்ச்சி மட்டும் இருக்கவே இருக்காது. அவங்க ஸ்டெப் அந்த 4வது ஸ்டெப்லேயே நின்றுடுவாங்க. 4வது ஸ்டெப்புக்கு மேலே வளர்ந்தாங்களான்னா வளர்ச்சியே கிடைக்காது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இயேசுவோடு வளர்றது தான் வளர்ச்சி. இங்கே ஞானஸ்தானோடு நிற்பது வளர்ச்சி அல்ல. அல்லேலூயா. எது வளர்ச்சி? இயேசுவோடு அந்த வளர்ச்சி. இந்த சொன்ன 9 காரியங்களும் உங்களுக்குள்ளே வளரணும். அவைகளிலே வளர்ந்தால்தான் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். அல்லேலூயா. அப்போ நம்ம பூரணத்தை நோக்கி வளரணும். இப்போ சில வசனங்களை பூரணத்தை நோக்கி போகும்படியாக நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒன்பது. ஆமேன். ஒரு அல்ல சொல்லமா? இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு குமாரனாய் இருந்தும் பாடுபட்டார். அல்லேலூயா. சிலுவை மரண பரியந்தம் பாடுபட்டார். அவர் தேவனுடைய குமாரன். அப்படி இருந்தும் மரண பரியந்தம் பாடுபட்டு, கவனிங்க, கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அது மட்டுமா அப்படின்னா, அவர் பாருங்க, தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரையும் நித்திய ரட்சிப்பை அவர்களுக்கு அடைவதற்கு காரணமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஓகேவா? அவர் என்ன பண்ணாராம்? தாழ்மையை கற்றுக்கொண்டார். பாடுபட்டு தாழ்மையை கற்றுக்கொண்டார். எப்படி தாழ்மையை கற்றுக்கொண்டார்? பட்ட பாடுகளினாலே தாழ்மையை கற்றுக்கொண்டு அப்புறம் என்ன செய்தார் தெரியுமா? 3வது, தாம் பூரணரானார். அவர் முதல்ல பூரணரானார், நிறைவானார். அவர் பூரணம்னா நிறைவானார். அவர் நிறைவான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற, அவருக்கு கீழ்ப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு நித்திய ரட்சிப்பை, இந்த பூரணத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு காரணராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பார்த்தீங்கன்னா அவர் பாடுகளினாலே தாழ்மையை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு நம்மையும் பூரணராக்கும்படி அவர் நம்மை வழிநடத்துகிறார். அல்லேலூயா. நாம் பூரணராக வேண்டும் என்றால் இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். அல்லேலூயா. அடுத்ததாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனமும், தேவன் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லமா? நீங்க கவனிச்சீங்கன்னா முதல்ல பார்த்தோம், அவர் முதல்ல பாடுபட்டு தாழ்மையை கற்றுக்கொண்டு அவர் பூரணராகி, அதுக்கு பின்பு நாம் எல்லாம் பூரணராகும்படி நம்மை வழிநடத்துகிறார்.
இரண்டாவது இந்த வசனம் பாருங்க, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்கள் முற்றுமுடிய ரட்சிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு சொல்ல பாருங்க, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, இயேசுவின் மூலமாக தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகவும் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பூரணர் ஆகணும்னா இயேசுவே வழின்னு சொன்னேன். இப்போ இயேசு அவர் பூரணரான பிறகு உங்களையும் பூரணராக்குகிறார். இப்போ அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்கு அவர் வேண்டுதல் செய்யும்படி எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய அவர்கள் பூரணராக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39வது 40வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். அல்லேலூயா சொல்லமா. மறுபடியும் அதே வசனத்தை திரும்ப வாசிங்க. இவர்கள் எல்லோரும் யாரு? விசுவாச பட்டியலில் சேர்க்கப்பட்டவங்க. 11ஆம் அதிகாரத்தில் அவங்க தான் வரும். விசுவாச பட்டியலில் சேர்க்கப்பட்ட இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். 40வது வசனம் பாருங்க, அவர்கள் நம்மை அல்லாமல் யார் இல்லாமல் பூரணராக முடியாது. இயேசு, நம்மைனா இயேசு இல்லாம என்ன பண்ண முடியாது, பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருத்தன் பூரணராகணும்னா இயேசு இல்லாம பூரணராக முடியாது. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நான்காவதாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனமும் 23வது வசனமும் வாசிக்கலாம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேராளரிடத்திற்கும் சர்வ சங்கமாகிய அவையினிடத்திற்கும் சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவியினிடத்திற்கும், ஆமாம் 24, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இயேசு இல்லாம நீங்க பூரணராக முடியாது. இப்போ இயேசு தான் நீங்க பூரணர் ஆகிறதுக்கான ஒரே வழி. இயேசுதான். அல்லேலூயா. நாம பூரணராகணும் அப்படின்னா, ஏன் பூரணராகணும் அப்படின்னா, நீங்கள் ஞானஸ்தானத்தோடு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கிறிஸ்தவர்களான்னு சொன்னால் கேள்விக்குறி தான். ஞானஸ்தானம் எடுத்தவங்க அத்தனை பேரும் கிறிஸ்தவங்களான்னு சொன்னால் இல்லை. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து எத்தனையோ பேர் இயேசுவை தேடாமல் விட்டு போயிட்டாங்க. அவங்க இயேசுவோடு கூட இல்லை. ஒரு சகோதரன், கொத்தனர் வேலை செய்கிற ஒரு சகோதரன், அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஐயா நானும் ஒரு காலத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவன் தான் அப்படின்னாரு. இப்போ அப்படின்னா, இப்போ அதெல்லாம் நான் சர்ச்சுக்கு பக்கம்லாம் போகிறதே கிடையாது அப்படின்னாரு. கவனிச்சு பாருங்களேன்.
ஒரு கொத்தனர் அவங்க அண்ணன் ரட்சிக்கப்பட்டு இவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி இவர் கிறிஸ்தவன் ஆயிட்டார். கொஞ்ச காலம் இயேசுவோட சபைக்கு போனார், சர்ச்சுக்கு போனார், ஆராதனை பண்ணார், ஜெபம் பண்ணார், எல்லாம் பண்ணார். இப்போ சுத்தமாக இயேசுவை விட்டு அவர் தூரமாக போயிட்டு மறுபடியும் விக்கிரக ஆராதனை செய்கிறார். இவர் கிறிஸ்தவரா? கட்டாயமா இல்லவே இல்லை. ஏன்? அவர்தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவுக்கு அடையாளம் இல்லை. அல்லேலூயா. கடைசி வரை கிறிஸ்துவோடு வாழறது மட்டும்தான் கிறிஸ்துவுக்கு அடையாளம். கடைசி வரை, நான் உயிரோடு இருக்கிற வரை, இல்லை என்னுடைய மரணம் வரை, நான் சாகிற வரை கிறிஸ்துவோடு இருப்பது, இல்லை இயேசு வரும் வரை நான் கிறிஸ்துவனாய் இருப்பது, இதுதான் கிறிஸ்தவனே தவிர பூரணராய் வளருவது தவிர மற்றபடி கிறிஸ்தவங்கள் இல்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டா அத்தனை பேரும் கிறிஸ்தவங்களா அப்படின்னா கிடையாது. நான் சொன்னேன்ல, அந்த சகோதரர் சென்னையில் ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கெல்லாம் போனார். இங்கே வந்து இப்போ இங்கே இருக்கிறாரு, கொடுங்காலூரில் இருக்கிறாரு. அவர் இப்போது கிறிஸ்தவராயினா இல்லை. அவருக்கு பேர் கூட பார்த்தீங்கன்னா, அவர் பேர் பழைய பேர் ஆறுமுகம், அவருக்கு ஞானஸ்தான பேர் ஆபிரகாம். ஆறுமுகமாக இருந்தவர் ஆபிரகாமாக போனார். கொஞ்சம் காலத்திலேயே திரும்ப ஆறுமுகமாக ஆயிட்டார். அவர் ஆபிரகாமா இல்லை. அப்போ அவர் எதை நோக்கி போனார்? ஞானஸ்தானம் வரலும் போயிட்டார். அப்போ அவர் கிறிஸ்தவரானா? இல்லை. ஞானஸ்தானம் வரலும் போனவங்க கிறிஸ்தவங்க அல்ல. பூரணத்தை நோக்கி போறவங்களே கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஐந்தாவதாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, இயேசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ரூட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஒரு பாதை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாதையில் நீங்கள் பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், போன வாரத்தில் நினைக்கிறேன், போன வாரத்துக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன். 1 கோடி செல்ஃபோன் இருக்குது. எந்த ஃபோனும் எந்த நம்பரும் இன்னொரு நம்பரை கிராஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கு தனி ரூட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. அதே போல் எத்தனை கோடி கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் தேவன் தனியாக வழியை நியமித்திருக்கிறார். யாரும் எவ்வளவு வேகம் ஓடினாலும் யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் முட்டிக்கவே மாட்டாங்க. அப்படி முட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ரூட்டு மாதிரி ஓடுறாங்கன்னு அர்த்தம். கோடி கணக்கில் செல்ஃபோன் இருக்குங்க, கோடி கணக்கில் அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறேன். நம்ம இந்தியாவிலேயே 100 கோடிக்கு மேலே இருக்காங்க மக்கள். அதில் குறைஞ்சது பாதி பேர் ஃபோன் வச்சுருப்பாங்களா? ஒரு பாதி பேர் வச்சுக்கோங்க. 50 கோடி பேர் ஃபோன் வச்சுருக்காங்க. இந்த 50 கோடி பேர் ஃபோன் வச்சுருக்கிற ஒரு ஃபோன் கூட ஒருத்தர் பேசும்போது நான் இந்த ரூமில் எல்லோரும் உட்காந்து ஒரே டைமில் ஃபோன் பண்ணுவோம். எந்த ஃபோனாவது கிராஸ் ஆகுதான்னு பாருங்கள். கிராஸ் ஆகாது. அவங்கவுங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கலாம். 100 பேர் ஒரே நேரத்தில் அவங்கவுங்களுக்கு விருப்பமானவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். எந்த ஃபோனும் எந்த நம்பரோடு கிராஸ் ஆகாது. அதே போல் தேவன் உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்துருக்கிறார். அந்த ஓட்டத்தில் நீங்கள் எங்கேயும் முட்டிக்க மாட்டீங்க, மோதிக்க மாட்டீங்க. எப்போ ரூட்டு மாறுறீங்களோ அப்போ தான் நீங்கள் முட்டிக்குவீங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையாய் பூரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாக உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. எதை நோக்கி? பூரணத்தை நோக்கி. அல்லேலூயா. இப்போ அந்த பூரணத்தை நோக்கி நம்ம ஓடுறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியம். அதை நம்ம இழந்துடாதபடிக்கு நம்முடைய லைஃப்பில் நமக்கு இப்போ நிறைய காரியங்கள் பார்த்திங்கன்னா
சில பேருடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா ஞானஸ்தானத்தோடு போய் ஸ்டாப் ஆகிடுவாங்க. அவங்க நான் கிறிஸ்டின் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? இல்லை, ஒத்துக்க முடியாது. எப்போ அவங்க கிறிஸ்தவங்க? பூரணராய் பூரணத்தை நோக்கி போகிற போது தான் அவங்க கிறிஸ்தவங்க. ஞானஸ்தானத்தோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பூரணர் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பூரணத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்னா அவங்க ஞானஸ்தானம் எடுத்ததோடு நிற்க மாட்டாங்க. அடுத்தது அவங்களுக்கு அருளப்பட்ட மேன்மையான பரிசுத்த வாக்கு தத்தங்கள், பரிசுத்தாவி இதெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க. ஒரு மனுஷனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தணும்னா பரிசுத்தாவி அவசியம். நீங்கள் உயிரோடு இருக்கணும், நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உயிர் அவசியம். இந்த உலகத்தில் நீங்கள் வாழறதுக்கு உயிர் அவசியம். நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு பரிசுத்தாவி அவசியம். இதுக்கு உயிர் அவசியம், இதுக்கும் பரிசுத்தாவி என்கிற உயிர் அவசியம். இந்த ரெண்டு வாழ்க்கைக்கும் இந்த உயிர் பலப்படணும்னா பரிசுத்தாவிங்கிற உயிர் இன்னும் என்னுடைய உயிரோடு கூட சேரும்போது பாருங்க, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், 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 என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உறவே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உறவே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உறவு கையிலே உம் அன்பை ரசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே, உம் அன்பை ரசிக்கையிலே, என் உயிரான 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 என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உறவே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். முடிந்தா முழங்கால் பண்ணிடுங்க. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உறவே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு,
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான என் உயிரோடு கலந்தி, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உறவே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உறவே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Yes Lord, hallelujah, hallelujah, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், Jesus, என் உறவே நான் உம்மை துதிப்பேன். praise in the name of Jesus, hallelujah, hallelujah, என் உயிரே என் உறவே நான் உம்மை துதிக்கிறேன், என் உயிரே என் உறவே நான் உம்மை துதிக்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன். ரீபாலமந்தர ஷபலபரபா லீதரகசபந்தர வனிமரபௌஷே லிக்யாதாரலபனிய ஷபபபரபலபா. ஹalleluya, ஹalleluya. உயிரான இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், பூரணராகும்படி கடந்து வருகிறோம். Praise in the name of Jesus. Idarabanamandaralavushabaradananan. Hallelujah, hallelujah, hallelujah. Risadaranamaribalamandara shagalaдаranina. Idarabalamandara shagarabadanadia. Hallelujah, hallelujah. ஒப்பு கொடுக்கலாம். பூரணராகும்படி நம்மை தேவன் வழி நடத்தும்படி இன்னும் கர்த்தருக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே ஜீவனுக்குள்ளே கிருபைக்குள்ளே நடந்து போகும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் ஒத்தாசை அனுப்பும்படியாய் உதவி கரத்தை நீட்டும்படியாய் தேவன் தம்முடைய இரக்கத்தை கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவரே, கட்டுகளை உடைக்கிறவரே, சாத்தானை ஜெயித்தவரே, இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும். நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த உலகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஏற்படுகிற தடைகளை தகர்த்து பூரணத்தை நோக்கி கடந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி வரும்படியாய் அனுகிரகம் செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன், அனுகிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறேன். ரிசந்தரகனமௌஷா லிதரமந்தரகதயா தீரிபல மௌந்தரணி யார்தரிபியா சபத் மரதியா தோரனமரியாஷே. ஹalleluya, hallelujah. Thank you, Holy Spirit.